Hello everyone, welcome back to my channel Creativeness of Nithya. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் முன்னாடி ஏறக்குறைய தீபாவளி டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அது டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 டேஸ் இருக்கும்போது அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு செட் ஆஃப் 6 பீஸ் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆர்டர் கேன்சல் பண்ணி ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. நான் முதல்ல ஆர்டர் போட்டிருந்தது வந்து ஒயிட் ஃப்ரேமுங்க. பட் அது எனக்கு அவைலபிளாக இல்லாததுனால நான் இப்போ பிளாக் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்ல ரிவ்யூவில் தான் இருந்தது. பட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படின்னா ரொம்ப வெயிட்டே இல்லை, சுத்தமாகவே 6 பீஸ் வந்துருந்தது. மொத்தமாக தூக்கும் போதே பெருசாக தெரியல, சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இந்த போஸ்டர்ஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போட்ட ஆர்டர் தான். இந்த போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஜஸ்ட் இது வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு அவங்க அந்த க்ளூவோடு தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது டைரெக்டாக ஸ்டிக் பண்ணுறதோட இது ஃபோட்டோ ஃப்ரேமில் போடும்போது இதோட லுக் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரேம் கிடைக்கிறது டிலே ஆனதுனால இது அப்படியே இந்த போஸ்டர்ஸ் வந்து செட் ஆஃப் 10 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து நான் ஒரு 6 பீஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த 6க்கு நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு எப்படி வாலில் செட் பண்ணியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து இந்த கிளாஸ் கிடையாது ஃப்ரண்ட்டில். இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தவறி எதாவது கீழே போட்டால் கூட உடையுமோன்னு பயம் கிடையாது. அதே மாதிரி இது வுட்டன் ஃப்ரேம் கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்தது. அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. பட் வெயிட் சுத்தமாக இல்லை. குவாலிட்டின்னு சொன்னால் ஓகே தான், ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் வெயிட் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், டபுள் சைட் ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிட்டேன். இதுக்கு நான் நேனோ டேப் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா டியூரபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதுவே இதுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது ஸோ ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு செவுத்து டேமேஜ் பண்ணாமல் ஈஸியாக வருது. இந்த ஃப்ரேம் இப்படி வந்தது எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் போச்சு. இல்லாட்டி இதுக்கு ஆள் தேடி நான் இதுக்கு ட்ரில் பண்ணி தேவையில்லாமல் ஆராணி அடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்படி ஸ்டிக் பண்ணியாச்சு. இது இந்த ஸ்டிக்கர்லேயே போதுமான அளவுக்கு கண்டிப்பாக நின்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் சுத்தமாக கிடையாது. அதனால தான் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து இது எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன். ஃபைனல் லுக் இப்படி வந்திருக்கு. ஒயிட் ஃப்ரேம் கேன்சல் ஆனது ரொம்ப நல்லது தான். ஏன்னா பிளாக் தான் ரொம்ப சூட் ஆகிருக்கு. அழகாக எங்கள் வாலோட கலருக்கு, இந்த ஐவரி கலருக்கு இந்த பிளாக் ஃப்ரேம் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.